ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். கேரட்டும் நெல்லிக்காயும் வச்சு ஒரு ஜூஸ் பார்க்க போகிறோம். இந்த அளவு கேரட்டும் இந்த நெல்லிக்காயும் ஒருத்தருக்கு கரெக்டாக இருக்கும். பொதுவாகவே கேரட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்கிறதுனால இது ஐசைட்டுக்கு ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஜூஸை காலையில் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இதை குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்களால் காலையில் குடிக்க முடியலன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 10-11 மணிக்காக இந்த ஜூஸை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக குடிச்சிட்டு வரும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேரட்டை நல்லா கழுவிட்டு அதுலேருந்து தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெல்லிக்காயும் நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே ஸ்வீட்னஸ்க்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க இதுக்கு தேவை. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச கேரட், நெல்லிக்காய் இதெல்லாமும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா எல்லா ஜூஸும் வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த அளவு தேன் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட தேன் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினா நம்ம ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு சிம்பிளான நல்ல எனர்ஜெட்டிக்கான ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜூஸை இதே மாதிரி செஞ்சு நீங்களும் குடிச்சு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.